இடைநிலை ஆசிரியர்கள் 1180 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு 7வது நாளாக எழும்பூர் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு உள்ள சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. இடைநிலை ஆசிரியர்கள் 1180 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 7வது நாளாக எழும்பூர் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு உள்ள சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இடைநிலை ஆசிரியர்கள் 1180 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு 7வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 1180 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 7 நாட்களாக சென்னையில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வடிவங்களில் பல்வேறு இடங்களில் இவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக நேற்று 7வது நாளாக எழும்பூர் வட்டார கல்வி அலுவலகம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் அனைவரையும் கைது செய்தனர். இதன் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்ட 1180 பேர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அனுமதியின்றி கூடுதல், பொது அமைதி குந்தகம் விளைவித்தல், சென்னை மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.